கடலான முருகப்பெருமானின் திருச்செந்தூர் திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் முருகனுடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கருவறையில் நடக்கக்கூடிய தீபாராதனை காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காட்சியை காக்கக்கூடிய நேரத்திலே உங்களுடைய வேண்டுதலை இந்த முருகப்பெருமானிடம் வைத்தாலே நிச்சயம் அந்த வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுங்க. முருகனின் அருள் இருந்தாதான் இந்த ஒரு காணொளி உங்களுக்கு கிடைத்திருக்கும். தொடர்ந்து முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் திருத்தலத்தை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் 108 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில மார்கழி மாதத்தின் முதல் நாள் அமைந்திருக்கு. இந்த நாளை திருச்செந்தூர் முருகனை எப்படி வழிபட்டா உங்க வாழ்க்கையில நிறைவேறாத ஆசை பிரச்சனை அனைத்துக்கும் ஒரு தீர்வு உண்டுங்க. இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாளில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டால் கூடுதல் பலன் உண்டுங்க. ஏன்னா இந்த ஆண்டு மார்கழி முதல் நாளே செவ்வாய்க்கிழமையில் இணைந்து வந்திருக்கு. இந்த நாளில் திருச்செந்தூர் முருகனை எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. அசுரர்களை அழைத்து தேவர்களை முருகப்பெருமான் காத்து அருளிய தலம்தான் இந்த திருச்செந்தூர் திருத்தலம். பல அற்புதங்களையும் முருகப்பெருமான் நிகழ்த்திய இடம்னு சொல்லலாம். முருகனுடைய முழு அருளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த திருச்செந்தூர் கோவில் அமைந்திருக்கு. இங்கு முருகனை முறையாக வழிபட்டாலே அந்த வழிபாட்டிற்கான முழு பலனும் நிச்சயம் நீங்கள் பெறலாங்க. பலரும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சென்று வந்து கூட ஒரு மாற்றம் இல்லைன்னு நினைத்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு. இந்த முறையில் நீங்கள் வழிபட்டாலே அதற்கான பலன் உண்டுங்க. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் அதிகமான பக்தர்களை போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு தலம் தாங்க இந்த திருச்செந்தூர் கடற்கரை கோவில். இங்கு முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைவேறிய தலமாகவும் அமைந்திருக்கு. முருகப்பெருமான் தவக்கோலத்தில் சிவபூஜை செய்த நிலையிலே கையில் பார்த்தீங்கன்னா தாமரை மலரோடு காட்சி தரக்கூடிய ஒரே தலமும் இந்த திருச்செந்தூர் திருத்தலம் தாங்க. இங்கு செல்லும் பக்தர்கள் முறையாக முருகப்பெருமானை வழிபாட்டாலே முழு பலனும் நிச்சயம் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா முருகனை அனுமதித்தால் மட்டுமே நீங்கள் இந்த தலத்திற்கு செல்ல முடியும். வீட்டில் இருந்து புறப்படுவதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வத்தை முதல்ல வழிபடுங்க. பிறகு முருகனிடம் நீயே துணை, உன்னை நம்பி வரேன்னு சொல்லி உங்களுடைய வேண்டுதலை சொல்லி மனதார வழிபட்டு வாங்க. இங்கு கடல் மட்டத்திற்கு கீழாக சிறு குன்றின் மேலே கடலை பார்த்தவாறு சுவாமி வீற்றிருப்பார். பிறவி பிணியை போக்கி தலையெழுத்தை மாற்றக்கூடிய தலம்தாங்க இந்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர். படைத்தல் காத்தல் அளித்துன்னு 3 மூர்த்திகளின் வடிவிழா தொழில்களை செய்பவராகவும் திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறாரு. இங்கு முதல்ல பார்த்தீங்கன்னா கடலில் குளித்து 4 கிணற்றில் நீராடணும். பிறகு நீராடிய பிறகு தாங்க எந்த நீரிலும் குளிக்கக்கூடாது. முருகப்பெருமானுடைய வேளால உருவாக்கிய தீர்த்தம் தான் இந்த 4 கிணறு. இதே கந்த புஷ்கரணின்னு சொல்லுவாங்க. இங்கு ஈர உடைகளை மற்றிக்கோங்க. ஈர உடைகளோடு கோவிலுக்குள்ளே செல்லாதீங்க. அதே போல் முதல்ல பார்த்தீங்கன்னா துண்டிகை விநாயகருக்கு தலையை சுற்றி ஒரு சிதறுகாய் உடைத்து வழிபடுங்க. இங்கு வைக்கக்கூடிய வேண்டுதல் முருகனிடம் சென்றடைன்னு சொல்லுவாங்க. அதே போல் 4 கிணற்றுக்கு அருகே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவிலை புனரமைத்த மூவர் சுவாமிகள், அதாவது மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமிகளை வழிபட்டு பிறகு நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடணும். பிறகு கோவிலுக்குள்ளே சென்று மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை கிழக்கு நோக்கியும் சண்முகர் தெற்கு நோக்கியும் அருள்பாலிப்பாங்க. முருகனினுடைய நாமங்களை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே கண்ணார பார்த்து வழங்கி வழிபடுங்க. இங்கு கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா பலவித நோய்கள் செய்வினை தோஷங்கள் அனைத்து நீங்கிடும். முருகனுடைய சன்னதிக்கு பின்புற இருக்கக்கூடிய முருகன் கைகளால் பிரதிஷ்டை செய்த பஞ்சலிங்கங்களை நீங்கள் தரிசிக்கலாம். இங்கு குரு சன்னதிக்கு சென்று கண்டிப்பாக வழிபட வேண்டுங்க. முடிந்தால் 2 நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டிங்கன்னா சிறப்பான பலன் உண்டு. இங்கு தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரியாகவும் வருமானம் பெருகவும் ஜாதகத்தில் குருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீரவும் சிறந்த பரிகார தலமாக உள்ளது. கோவிலில் உட்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை, சண்டிகேஸ்வரர், நடராஜா, சனி பகவான், பைரவரை வழிபடுங்க. பால சுப்பிரமணியரையும் மயூரநாத சம்ஹாரமூர்த்தி சகஸ்ரலிங்கத்தையும் வழிபடுங்க. வீட்டிலிருந்து புறப்படும் போது ₹1 நாணயத்தையும் வெள்ளை துணியும் மஞ்சள் தடவி எடுத்து வாங்க. கோவிலில் கொடிமரத்தில் ₹1 நாணயத்தை வைத்து உங்கள் வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த நாணயத்தை முடித்து வச்சிடுங்க. வேண்டுதல் நிறைவேற்றி நாணயத்தை முருகனிடம் 3
பத்தாக திரும்ப காணிக்கையாக செலுத்தினீங்க. கொடிமர கல்யாண விநாயகரை வணங்கி வழிபட்டு நிறைவு செய்துட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளியே வரலாம். கடற்கரையில் வள்ளி குகைக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா சந்தனமலை மீது தொட்டில் கட்டி வணங்கினீங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே போல் வள்ளியம்மனை தரிசனம் செய்து வந்தீங்கன்னா பெண்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டு. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நீங்கிடும். நீங்கள் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்றீங்கன்னா சிறிதளவாவது பூக்களை வாங்கி செல்லுங்க. குறைந்தது 8 மணி நேரம் முதல் 12 மணி வரை கோவிலில் இருக்குமாறு பார்த்துக்கோங்க. பெண்கள் பாரம்பரிய உடையணிந்தோ ஆண்கள் மேல் சட்டையின்றி துண்டு மட்டும் போட்டுட்டு தான் கோவிலுக்குள்ளே செல்லணுங்க. கோவிலில் அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். முருகனுடைய மூல மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம். முடிந்தால் இரவு தங்கி பள்ளியறை பூஜையை பார்த்த பிறகு தரிசித்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அற்புதமான மாற்றம் உண்டாகும். திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய இறங்கி சென்று தரிசனம் முடிந்து விட்டு ஏறிவாங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேற்றம் உண்டுங்க. இந்த மார்கழி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் அமைந்த இந்த நாளில் திருச்செந்தூர் முருகனை எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது. ஆனால் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் தலம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வருடத்தில் அனைத்து நாட்களுமே அதிகமான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய கோவிலில் இதுவும் ஒன்றுங்க. முருகனை வேண்டிக் கொண்டு தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதால் இங்கு ஏராளமான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நாள் முழுக்கவுமே வந்து வழிபடுவாங்க. இங்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி சென்றிருந்தாலும் பலருக்கு தெரியாத ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய சில தகவல்கள் இருக்குது. அது என்னன்னு தான் பார்க்க போகிறோம். முருகனுடைய அறுபடை வீடுகளில் இது பார்த்தீங்கன்னா 2ஆம் படை வீடாக சொல்கிறோம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தாங்க. மிக அரிதாக முருக பெருமானுக்கு கடற்கரையில் ஒரே இடத்துல அமைந்த கோவில் இது மட்டும்தான். இது திருச்சிற்றளவாய்னு முன்னர் சொல்லப்பட்டிருக்கு. பின்னால தான் 130 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலில் கோபுரம் 9 தலங்களை கொண்டதாக இருக்குது. சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம் இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகள் வரை பழமையானதாக குறிப்பிட்டிருக்கு. சூரனை சம்ஹாரித்த பின்பு முருகன் இத்தலத்துக்கு வந்துதான் சிவபெருமானை வழிபட்டதாகவும் கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த கோவிலுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா ஓங்கார வடிவமுடையதாக அமைத்திருக்காங்க. பிள்ளையார் சன்னதி, வள்ளி தேவசேன சன்னதி, திருமால் சன்னதி, கம்பத்தடி இவையெல்லாம் சேர்ந்து ஒரு கோடு வரைந்தீங்கன்னா ஓமியங்கின்ற எழுத்து வருன்னு சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த கோவில் தாங்க இது. மேலும் முருகப்பெருமனுடைய தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் தான் இத்தலத்துக்கு வந்து தவம் இருந்திருக்காரு. அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இந்த இடத்திலே தங்கிட்டார். இவர் மூலமாக அசுரர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டிருக்காரா. அப்போது பார்த்தீங்கன்னா தனது படைத்தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினிருக்காரு. அவன் கேட்கல. பின்பு முருகனோ தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தாராம். வியாழ பகவானோ முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்துல எழுந்தருள வேண்டி கேட்டிருக்காரு. அதன்படியே முருகனுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா தங்கியிருக்காரு. பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கே கோயில் எழுப்பியிருக்காரு. சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால சேந்திநாதர்னு பின்னால் செந்தில்நாதர்னு சிறு ஜெயந்திபுரத்திலிருந்து திருச்செந்தூர்னு மாறியதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் பிரதான சன்னதியில் சுப்பிரமணியரும் பிரம்மச்சாரியாக நின்ற கோலத்தில் காட்சி தருவார். 4 புஜங்களோடு நின்ற கோலத்தில் இடதுபுறத்தில் ஒரு கை இடுப்பிலும் மற்றொரு கையில் ஜபா மாலையும், வலபுறத்தில் ஒரு கையில் வேலோ இன்னொரு கையில் புஷ்பமும் கொண்டு சுப்பிரமணியர் பார்த்தீங்கன்னா சிவபூஜை பார்க்கலாங்க. இந்த சன்னதியில் சற்று குனிந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச லிங்கங்களை நீங்கள் தரிசிக்கலாம். இங்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய சக்தி கொண்ட இந்த 5 லிங்கங்களையும் வணங்கி செல்றாங்க. இது 5 லிங்கங்களுமே ஆகாயம், பூமி, தண்ணீர், காற்று, அக்னின்னு 5 சக்திகளை குறிப்பதாகவும் சொல்லுவாங்க. இங்கு 6 முகங்கள் 12 கரங்களோடு இருபுறத்திலும் வள்ளி தெய்வானையோடு காட்சி தரக்கூடிய சண்முகநாதரின் சன்னதியில் திருத்தலத்தில் இடம்பெற்றிருக்கு. இங்கு சண்முகநாதருடைய பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கூடிய ஜெகநாதர் லிங்கம் சூரியனையும் இடப்புறத்தில் உள்ள ஜெயந்திநாதர் லிங்க தரிசனத்தையும் சந்திரனையும் வலதுபுறத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய லிங்கம் ஆத்மாவையும் குறிப்பதாக சொல்லுவாங்க. இந்த 8 லிங்கங்களை தரிசனம் செய்தீங்கன்னா 8 திக்கும் அபூர்வ சக்திகளை கொண்ட சிவபெருமானை தரிசனம் செய்த சமமான புண்ணிய பலன் உங்களுக்கு உண்டு. மேலும் இங்கு ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் செய்த பின்னாடி பிரகாரத்தில் உள்ள மகாதேவ சன்னதிக்கு எழுந்திருவாரா. அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படுங்க.
அர்ச்சகர்கள் கண்ணாடியில் தெரியக்கூடிய ஜெயந்திநாதர் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வாங்க. இதே சாய அபிஷேகம்னு சொல்லுவாங்க. சாயானா நிழலுங்க. போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகமும் நடத்தப்படுதா. இதே முருகப்பெருமானே கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாகவும் சொல்லப்படுது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி தான் முருகன் சன்னதிக்கு திரும்புவாரா. வேல் குத்துடன் சூரசம்ஹார பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.